நம்ம பெங்களூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ்ல ஃபுல் ஹவுஸ்க்கு ஹோம் இன்டீரியர் இந்த யூபிவிசி மெட்டீரியல்ல பண்ணியிருக்கீங்க. இது என்னெல்லாம் பண்ணியிருக்குங்க, இதுக்கான டோட்டல் காஸ்ட் என்னாச்சு, இது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் கிச்சனில் பாட்டம் கிராண்ட் செல்ஃப் வச்சு ஒரு 10 ஃபீட்டுக்கு மட்டும்தான் செல்ஃப் இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் தான். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா லேஃப்ட் கூட இல்லை, வால்ட்ரோஃபும் இல்லை, எல்லாமே நம்ம பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்குங்க. இது வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 kg வரையும் வெயிட் வச்சாலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ யூபிவிசின்றது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. இந்த பேஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரியும் ஒரு பிளேட் பேஸ்கெட்டும் கொடுத்துருக்குங்க. இது ஃப்ரண்ட்லேயே இருக்கிற டைப்பும் வைக்கலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற டைப்பும் வைக்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற டைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும், யூஸிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சிங்க்கு கீழே ஒரு செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்குங்க. நம்ம கிச்சனில் சிம்னிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்குங்க. இது நார்மல் டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம இதில் கிளாஸ் டோரு இல்லை சிஎன்சி கட்டிங் டோர் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைன்னாலையும் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லேஃப்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான செல்ஃப், நம்ம காங்கிரீட்டில் செல்ஃப் எதுவும் கொடுக்கல. ஸோ அது செல்ஃப் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வால் யூனிட் பாட்டமில் ஒரு 6 இன்ச்சுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம அடிக்கடிக்கு யூசேஜுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்றதுனால இந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க. இந்த லேஃப்ட் ஆனது எந்த ரேக்கும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப்பில் தான் பண்ணியிருக்குங்க. அதாவது நம்ம அப்பார்ட்மெண்டல் ஹவுஸ்னாவே கிச்சன் பாட்டம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லி மாடலர் கிச்சனாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இது யூபிவிசி பிவிசியில் பண்ணால் வெயிட் தாங்குமா நிறைய பேர் டவுட்டு. இதில் பண்ண முடியுமானே ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. இது எல்லாமே நம்ம இன்டீரியர் பிளேவுடில் என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே நம்ம பிவிசி யூபிவிசி மெட்டீரியலையும் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த செல்ஃபும் இல்லாமல் ஃபுல்லி பாக்ஸ் டைப்பில் நம்ம ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸ்லைடிங் கபோர்டில் உள்ள ஒரு ட்ராவோட பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வைக்க கொஞ்சம் சின்ன ரூம்ன்றதுனால இடம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்லைடிங் டோர்லேயே மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது லேஃப்ட்டும் சேம் அதே மாதிரி தான். கிரானைட் செல்ஃபோ இல்லை காங்கிரீட் செல்ஃபோ எதுவும் இல்லை. இது நம்ம லேஃப்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஷீட் கொடுத்து ஹெவி மெட்டீரியலில் கொஞ்சம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 kg வரைக்கும் இதில் பிரச்சனை. ஒரு ஆள் மேலே எதிரி உட்காந்துட்டு ஒர்க் பண்ணாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வெயிட் தாங்கும். நம்ம இது வெயிட் தாங்குமா, உள்ள ஹாலோ தானே இருக்குது, எந்த அளவுக்கு லைஃப் வரும், இது நிறைய பேரோட டவுட்டு. 15 years வரையும் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்குங்க. இந்த லைஃப் வர்றதோ இந்த வெயிட்டு இந்த அளவுக்கு தாங்குமோ இந்த பிரச்சனையே கண்டிப்பாக வராது. ஸோ உங்களுக்கு அது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். நம்ம என்ன எப்படி பண்ணுறங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறங்க, இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான அக்சசரிஸ் தான் யூஸ் பண்ணுவோங்க. நம்ம ஹேண்டிலாக இருக்கட்டும், அதுக்கு போடுற இன்ச்சஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்போது தான் நம்ம தர வாரண்டியும் சரி லைஃப்பும் சரி நல்லா வரும். நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வேண்டதுனால இருக்கிறதே குவாலிட்டி கம்மியாக போட்டு நம்ம லைஃப் வரணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக வராது. ஸோ எல்லாமே குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் ஆனதும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட யூபிவிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300லேருந்து 550 வரையும் ஒரு 5 brands மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நம்ம எல்லா மெட்டீரியல்லுமே ஒர்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. இது போல் 100% உங்களுக்கு இது வுட்டா அல்லது யூபிவிசியானே தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பிளைன் டைப் தான், எந்த விதமான ஃப்ரேம்ஸும் இருக்காது, எந்த வித டோருக்கு இடையில எந்த விதமான கேப்ஸும் இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக உங்களுக்கு பிளேவுட் மாதிரியே வந்துடும். இது ஓப்பன் டோர்ஸும் வச்சு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்லைடிங் டோரும் வச்சு பண்ணிக்கலாம். இது பாக்ஸ் டைப்பாகவும் பண்ணலாம். ஆல்ரெடி கிரானைட் கொடுத்துட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. உங்கள் தேவைக்கு என் வீடு இப்படி இருக்குது, இப்படி பண்ணணும்னா என்ன டிசைன் வேணுனாலும் நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா யூபிவிசி, பிவிசி, டபிள்யூபிசி, அலுமினியம் இது எல்லா மெட்டீரியலுமே ஒர்க் எடுத்து மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. நீங்கள் இந்த சேனல்லே பழைய வீடியோக்களை பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கன்னு. ஸோ போயிட்டு பாருங்கள், தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.